ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரேமோவாக பார்க்கலாம் வாங்க. வீட்டுக்கு வந்துட்டு ராஜாங்க கோவப்பட்டு ஈஸ்வரி கண்ணத்தில் பல்லான்னு அறிகிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்க ஈஸ்வரி உன் மனசுலன்றாங்க. அவ்வளோ தூரம் நானும் சொல்கிறேன், குழந்தைய கொடுக்காம நீ இப்படி போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்றாங்க. மாமா என்ன மாமா, நான் படத்தில் என்ன தப்பு அப்படின்றாங்க. ஒரு குழந்தைய திங்கக்கிழமான கூட்டிகிட்டு வர்றது தானே வழக்கம், அதுதான் கூட்டிகிட்டு வந்தேன்றாங்க. குழந்தைய கூட்டிகிட்டு வர்றது தப்பு இல்லை, ஆனால் குழந்தைய நம்ம கொடுத்துட்டு இல்லை கூட்டிகிட்டு வந்திருக்கணுன்றாங்க. குடுக்காமலே கூட்டிட்டு வந்தது எவ்வளவு பெரிய தப்பு. இதுல நீ நியாயமா பேச வேற வந்துட்டியான்றாங்க. மாமா என்ன மாமா சொல்லிட்டு இருக்கீங்கன்னு வாங்க. இங்க பாரு, நீ வேணும் பண்ணிட்டு இருக்கியான்றாங்க. நானும் எவ்வளவோ சொல்றேங்க, ஆனா கொஞ்சம் கூட ஈஸ்வரி என்னோட பேச்ச காதல கூட வாங்க மாட்டேங்கிறா. நீங்க என்ன சொல்றது, நான் என்ன செய்யறதுன்ற மாதிரி அவளோட இஷ்டத்துக்கு தாங்க செஞ்சுட்டு இருக்கான்றாங்க. இங்க பாரு ஈஸ்வரி, சொல்றதை கேளுன்னு எவ்வளவு சொன்ன கேட்கலான்றாங்க. மாமா குழந்தையெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு வாங்க. கோவப்பட்டு ராஜாங்கம் குழந்தைய வாங்கிட்டு போயிட்டு பஞ்சாயத்துல போய் ஒப்படைக்கிறாங்க. ஒப்படைச்சதுமே பஞ்சாயத்துல பயங்கரமான பிரச்சனையே நடந்துகிட்டு இருக்கு. இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த ஊரு பெரிய ஆளே நீங்க தான், உங்க மேல நாங்க நிறைய மரியாதை வச்சிருந்தோம், சரியான நேரத்துல தகவல் சொல்லல, போன் பண்ணாலும் எடுக்கல, லாஸ்ட் நேரத்துல குழந்தைய கொண்டு வர முடியல, நாங்க இன்னும் சென்னையிலே இருக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. இப்படி உங்க வீட்டு பொம்பளைங்க பண்ணது சரியா அப்படின்ட்டு எல்லாம் சொல்றாங்க. இந்த வீட்டு பெரிய மனுஷங்க நடந்துக்கிற காரியமா இது அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு ஊர் பெரியவங்களாம் பயங்கரமா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ராஜாங்கம் ஊரு சார்பா மன்னிப்பு கேட்கறாங்க. எங்க வீட்டு ஆளு ஈஸ்வரி பண்ணது தப்புதான், அதுக்காக நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோன்றாங்க. ஐயா, மன்னிப்பு கேட்கணும்னு நாங்கள் நினைக்கல, ஆனால் பண்ண தப்புக்கு அவங்க மன்னிப்பு கேட்கணும் ஈஸ்வரின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஈஸ்வரியை ஊருக்காரங்க முன்னாடி மன்னிப்பு கேட்க சொல்கிறாங்க. மாமா என்ன மாமா இதுன்றாங்க. ஈஸ்வரி என்ன இருந்தாலும் நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, நீ கண்டிப்பாக ஊருக்காரங்க முன்னாடி மன்னிப்பு கேட்டு தான் ஆகணுன்றாங்க. இது தப்பே பண்ணாத மாதிரி பண்ணிட்டு இருக்க ஈஸ்வரின்றாங்க. நான் அவ்வளோ தூரம் சொல்லியுமே கேட்காம பாட்டுக்கு இந்த மாதிரி விஷயங்களை பண்ணல, அப்படி தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும், மன்னிப்பு கேளு ஊருக்காரங்க முன்னாடின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவத்தோடு மன்னிப்பு கேட்குறாங்க. அதோட இந்த பிரமும் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.